ஹாய் டியூட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பைத்தானில் லூப்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லூப்ஸ்னால் என்னென்னா, நாம் மொபைலில் சாங்ஸ் கேட்கும்போது லூப் மோடு அப்படின்னு ஒரு மோடை ஆன் பண்ணி வைப்போம். அப்படி அந்த மோடை ஆன் பண்ணி வச்சோம்னா நமக்கு அந்த சாங் நமக்கு லூப் ஆகி மீண்டும் மீண்டும் அந்த சாங் நமக்கு ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் பைத்தான்லேயும் லூப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு தேவையான சீக்வன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸை மீண்டும் மீண்டும் ஐட்ரேட் பண்ணி பார்க்கறது தான் இந்த லூப்ஸ். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபார் லூப்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த கோடுக்கு தேவையான ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் Ctrl+N கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபைலை இப்போ நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் Ctrl+S கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப் வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த பைத்தான் ஃபைலை எங்கே சேவ் பண்ணமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் டெஸ்க்டாப்பில் டாபிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே போயிட்டு loops.py அப்படின்னு இந்த பைத்தான் ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு பைத்தான் ஃபைல் எப்படி இருக்கணும்னா அந்த பைத்தான் ஃபைலோட நேம் அண்டு .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோடு தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு இந்த பைத்தான் ஃபைல் ரன் ஆகும். ஜஸ்ட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பைத்தான் ஃபைல் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நாம் ஃபார் லூப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு தேவையான ஒரு சிம்பிளான ஒரு சின்டாக்ஸ் நான் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளார 10ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எப்பயுமே ஃபார் லூப்போட எண்டில் நாம் கோலன் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பிரிண்ட் கமெண்ட் போட்டுக்கிறேன். இந்த பிரிண்ட் கமெண்டில் ஹாய் தேர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பைத்தான் ஃபைலை ஜஸ்ட் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், இந்த பைத்தான் ஃபைலை நம்ம ரன் பண்ணதும் நமக்கு ஹாய் தேர்னு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது நான் ஸ்ட்ரிங்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால அவ்வளோ டீட்டெயில்டாக இந்த ஃபார் லூப் உங்களுக்கு தெரியாது. இதுவே நான் ஒரு நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த பைத்தான் லூப் இப்படி தான் ரன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே இருக்க இந்த ஐயை நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பிரிண்ட் கமெண்ட்குள்ளார கொடுத்துட்டு இப்போது Ctrl+S கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுற பாருங்கள். ஜஸ்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் 0 to 9 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிருக்கு. அதாவது இந்த லூப் நம்ம ரன் பண்ணும்போது 0ல் இருந்து தான் ரன் ஆகும். ஓகேங்களா? அதோட இன்டெக்ஸ் வேல்யூவில் இருந்து தான் எடுத்துகிட்டு வரும். அதனால் நமக்கு 10 டைம்ஸ் ரன் ஆச்சுன்னா இண்டெக்ஸில் இருந்து 9 வரைக்கும் ரன் ஆகும்போதே நமக்கு ரேஞ்ச் 10 ஆயிரும். ஓகேங்களா? அதாவது ஃபார் லூப்பில் நம்ம எப்பயுமே ரன் பண்ணும்போது n-1 அப்படி தான் ரன் ஆகும். n-னா 10, -1னா 10ல் 1 கம்மி, அதாவது 9 டைம்ஸ் இங்கே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லேயே நம்ம 3 மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்று ஸ்டார்ட்னா என்னென்னா ஒரு இனிஷியல் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஃபைனல் வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு இனிஷியல் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த 10 எடுத்துகிட்டு ஒரு இனிஷியல் வேல்யூவை நான் ஒரு 1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஃபைனல் வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இனிஷியல் வேல்யூனா என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வெறும் 10ன்னு வச்சு ரன் பண்ணும்போது 0ல் இருந்து 9 வரைக்கும் ரன் ஆச்சு. ஓகேங்களா? இதுவே நம்ம 1ன்ற ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்தோம்னா இந்த பைத்தான் நமக்கு 1ல் இருந்து ரன் ஆகும். 0 இல்லாமல் 1ல் இருந்து 9 வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பைத்தான் ஃபைலை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நான் சொன்ன மாதிரி 1ல் இருந்து 9 வரைக்கும் ரன் ஆகியிருக்கு. இதுவே 1க்கு பதிலாக நீங்கள் 2ன்னு கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா நமக்கு 2 to 9 வரைக்கும் இந்த பைத்தான் ஃபைல் ரன் ஆகும். ஓகேங்களா? ஏன் 10 நமக்கு பிரிண்ட் ஆகலைன்னா எப்பயும் n-1 தான் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நமக்கு ஒர்க் ஆகும். ஜஸ்ட் 10+1 இப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இந்த பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த 10ம் சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நான் இந்த இனிஷியல் வேல்யூ 1ன்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னா நமக்கு 2, 4, 6, 8, 10 இப்படி நமக்கு பிரிண்ட் ஆகணும்னா இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த பைத்தான் ஃபைலை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணால் 1க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 3ன்ற வேல்யூ வரும்.
3க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 5ன்ற வேல்யூ வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஆட் பண்ணிகிட்டே போகிறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம 0ல் இருந்து பிரிண்ட் பண்ணோன்னா 0 அப்புறம் 2 அப்புறம் 4 இப்படி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஃபைலை ரன் பண்ணால் 0க்கு அப்புறம் 2 4 6 8 10 இப்படி நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வைல் லூப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வைல் லூப்னா என்னன்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ரன் ஆகிறது தான் வைல் லூப். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வைல் லூப்பை டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஐன்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிளில் 1ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஐனா என்னென்னா ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு இனிஷியல் வேல்யூவாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைல்னு டைப் பண்ணிக்கிறேன். வைலில் பார்த்தோம்னா நாம் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். I less than 6 இப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஒரு கோலன் சிம்பிள் கொடுக்கணும். எப்பயுமே வைல் லூப் டைப் பண்ணும்போது நம்ம எண்டில் ஒரு கோலன் சிம்பிள் கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் கமெண்ட்டில் இந்த ஐயை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ணால் நமக்கு இந்த ஐன்ற வேல்யூவை தான் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஏன் நமக்கு இந்த ஐன்ற வேல்யூ இன்ஃபினிட்டாக ரன் ஆகிட்டே இருக்குன்னா, ஏன்னா இங்கே வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு எதுவும் கொடுக்கல. நமக்கு இங்கே வந்து இந்த ஐன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஐன்ற வேல்யூ 1ன்றனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனதும் நமக்கு இந்த பிரிண்ட் கமெண்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் ஐன்ற வேல்யூ 1 தான் இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் ஐன்ற வேல்யூ 1 இருக்கனால 6ஓட பார்க்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் நமக்கு இந்த ஐ மறுபடியும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் இந்த லூப் ரன் ஆகும்போது 1ன்ற வேல்யூ தான் இந்த ஐயில் வரும். அதனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 6 விட கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த பிரிண்ட் கமெண்ட் ரன் ஆகும். இப்படி 1ன்ற வேல்யூ ரிட்டன் ஆகி, அதாவது அகைன் அண்ட் அகைன் வந்துட்டே இருக்கனால நமக்கு இந்த லூப் வந்து ஒரு இன்ஃபினிட்டான ஒரு லூப்பாக ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இன்ஃபினிட்டான ஒரு லூப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா I = I+1 அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த லூப் வந்து ரன் ஆகும்போது நமக்கு ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த லூப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். I = 1 அப்படின்னா ஐன்ற வேரியபிளில் 1ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இது வந்து இனிஷியல் வேல்யூ. ஓகேங்களா? இந்த வைல் லூப்பில் I less than or 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது 6 விட I சின்னதாக இருக்கான்னு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையே இஃபெல்ஸில் எப்படி கண்டிஷன்ஸில் கொடுக்கறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பிரிண்ட் கமெண்ட் ரன் ஆகும். இந்த இனிஷியல் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு I வந்து I+1, அதாவது ஐயோட ஒரு வேல்யூ ஆட் ஆகும். I+1னா 1+1 2ன்னு சேஞ்ச் ஆகும். இந்த ஐன்ற வேரியபிளை நமக்கு இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு என்ன பண்ணுன்னா 2ன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கு பதிலாக 2ன்ற ஒரு வேல்யூ வரும். 6ஐ விட 2 கம்மியாக இருக்கான்னு இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது வந்து பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐன்னு நம்ம வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதில் வந்து நமக்கு 2ன்ற அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஐ வந்து 2ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. 2 + 1 நமக்கு இப்போ ஒரு 3ன்ற ஒரு அவுட்புட் வரும். அதாவது 3ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இங்கே ஐக்கு வந்து நமக்கு 3ன்ற ஒரு வேல்யூ வரும். இப்படியே மீண்டும் மீண்டும் ஐட்ரேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும்போது இங்கே எப்போ கண்டிஷனில் 6ன்ற ஒரு வேல்யூ வருதோ அப்போ நமக்கு இந்த வைல் லூப் பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இங்கே வந்து இனிஷியல் வேல்யூ 1ன்னே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வைல் லூப்பில் ஐன்ற இந்த இனிஷியல் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் கமெண்ட் அண்டு I = I+1 இப்படி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த பைத்தான் ஃபைலை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள்.
இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணதும் இனிஷியல் வேல்யூ 1ல் இருந்து 5 வரைக்கும் நமக்கு ரன் ஆகியிருக்கு. ஏன்னா இந்த லூப் வந்து மறுபடியும் 6ல் வரும்போது 6 வந்து 6ஐ விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணும். 6 வந்து 6ஓட ஈக்குவலாக இருக்கனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு இந்த லூப் நமக்கு பிரேக் ஆகிரும். ஓகேங்களா? நம்ம இங்கே i+1 கொடுக்கறதுக்கு பதிலாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம i ப்ளஸ் அண்டு ஈக்குவல் டு 1 இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஐயிலேயே அதோட வேல்யூவை ஒன்று ஆட் பண்ணி சேவ் பண்ணிடும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த லூப்பை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் அதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? நாம் போடுற வீடியோவை பார்த்துட்டு மட்டுமே இருக்காமல் நீங்களே உங்கள் லேப்டாப்பில் ஒரு பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாம் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை பார்த்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அப்போது தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ. பை பை.